வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், இந்த கஸ்தூரி மஞ்சளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். முதல்ல கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை முகப்பரு அப்படின்றது. இந்த முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். தொடர்ச்சியா கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக் பயன்படுத்திட்டே வரவங்களுக்கு எல்லாம் பார்த்தா முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி. முகப்பரு இருக்கு அப்படின்னும் போது உங்கள யாருக்காவது இந்த கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக் இப்ப நான் சொல்ற மாதிரி பயன்படுத்திட்டே வரும்போது முகப்பரு இயற்கையாவே மறையறதோட மட்டும் கிடையாது, கரும்புள்ளி இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே படிப்படியா நாளடைவுல கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இதுல அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சன் டேன் அதிகமா இருக்கும் இல்லையா, நெற்றியில இந்த ரெண்டு சைட்ல எல்லாம் சன் டேன் அதிகமா இருக்கும். இந்த சன் டேன் இருக்கு அப்படின்னா அதை மறைய செய்து ஸ்கின் டோனியே பாத்தீங்கன்னா ஈவனா வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் கஸ்தூரி மஞ்சள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்ல பிசிஓடி மாதிரியான பிரச்சனைனால முகத்துல இந்த ரெண்டு சைட்ல கழுத்துல கை கால்கள் எல்லாம் முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும். இந்த ஹேர் growth அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை இயற்கையாவே சரி பண்ணக்கூடிய தன்மையும் கஸ்தூரி மஞ்சள்ல அதிகமாவே இருக்கு. ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சருமத்தையே நல்ல பிரகாசமா பளபளப்பா தென்பட வைக்கும். ஸ்கின் நல்ல சாஃப்டா சப்புலா ரொம்ப பிரகாசமா க்ளோ ஆக வைக்கக்கூடிய தன்மையும் கஸ்தூரி மஞ்சள்ல அதிகமாவே இருக்கு. இப்போ இந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, முகப்பரு இருக்கு, கரும்புள்ளி இருக்கு, இல்ல சன் டேன் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களா ஒரு 2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தேவையான அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா குழைத்து திக்கா ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை முகத்துல கழுத்துல எல்லாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 30 நிமிஷம் அப்படியே நல்லா காய விட்டுறணும். பேக் நல்லா ட்ரை ஆகி காய்ந்ததுக்கு அப்புறமா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரால உங்க முகத்தை கழுத்தை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ச்சியா வாரத்துக்கு 3 தடவை ஒரு மாசம் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே படிப்படியா அதோட டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப குறிப்பா எந்த ஒரு முகப்பரு இல்ல, கரும்புள்ளி இல்ல, ஆனா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும், பிரகாசமா நல்ல பளபளப்பா தென்படணும் அப்படின்ற ஒரே கான்சியஸ்னால நீங்க இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே சம அளவுல 1 டீஸ்பூனோ இல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு திக்கா இருக்கக்கூடிய கர்டு தயிர், நல்ல கெட்டி தயிர் எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலக்கி இதை ஃபேஸ்ல கழுத்துல எல்லாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 30 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இதை தொடர்ச்சியா வாரத்துக்கு 1 தடவை இல்ல 2 தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதும் நல்லா பிரகாசமாகிறதும் நாளடைவுல நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சள்ல அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அப்படின்றது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கிறதால எந்த ஒரு சருமம் சம்பந்தப்பட்ட வியாதி, அதாவது சொறி, சிரங்கு, படை, தேமல், ஒரு சிலருக்கு ரெட்னஸ் அதிகமா இருக்கும் சருமத்துல, இல்ல சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான சருமம் சம்பந்தப்பட்ட வியாதி இல்லாம ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி, ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சரும புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். குளியல் பொடி மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சளை தொடர்ச்சியா நீங்க ஏதாவது மாவு யூஸ் பண்றீங்க குளியல் பொடி அப்படின்னா இதுல கஸ்தூரி மஞ்சளும் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல வெறும் கஸ்தூரி மஞ்சளை மட்டுமே நீங்க தேய்த்து குளிக்கிறதால பார்த்தா சரும புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை 50% இது கம்மி பண்ணிடணும் ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது கட்டி இருக்கு, அந்த கட்டி ரொம்ப நாள் அப்படியே இருக்கு, பழுத்து அந்த கட்டி உடையணும் அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தேவையான அளவு வெங்காயத்தோட சாறு இருக்கு இல்லையா, வெங்காயத்தை இடித்தோ இல்ல மிக்சியில் அரைத்தோ இதோட சாறு எடுத்து இதுல சேர்த்து நல்லா குழைத்து கட்டிக்கு மேல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா இதை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 நாட்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தா அந்த கட்டி பழுத்து உடையிறது நாளடைவுல உங்களுக்கு 2-3 நாட்கள்லயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆத்திரும். ஏன்னா உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு சிலருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புண்ணு வந்துட்டா கை காலில் அந்த புண்ணு ஆறாது இல்லையா, நாள்பட்டு ஆறாம இருக்கக்கூடிய புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த கஸ்தூரி மஞ்சள்ல அதிகமாவே இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல செல் ரீஜெனரேஷனை தூண்டும். இதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு புண்ணா இருந்தாலும் அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்த முடியும். இவ்வளவு நேரம் கஸ்தூரி மஞ்சளை எப்படிலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லையா, இப்போ யாரெல்லாம் உள்ளுக்கு எடுக்கலாம், அதாவது இன்டர்னலா யாரெல்லாம் இதை பயன்படுத்தலான்றத பத்தி சொல்றேன். ஒரு சிலருக்கு பார்த்தா செஸ்ட் கன்ஜெஷன் அதிகமா இருக்கும், நெஞ்சு சளி ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும், இதனால மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யலாம், ஒரு 5 நாட்கள்ல இருந்து மேக்சிமம் 7 நாள், அதாவது 1 வாரம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் அளவு கஸ்தூரி மஞ்சள் 1 கிளாஸ் வெந்நீர்ல கலக்கிட்டு காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி, இதை காலை உணவுக்கு முன்னாடி ஒரு வாரம் தொடர்ச்சியா எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே லங்ஸே பாத்தீங்கன்னா நல்லா கிளியர் ஆகும். லங்ஸ்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், நுரையீரல்ல இருக்க அந்த டாக்ஸின்ஸ், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியை நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் இந்த கஸ்தூரி மஞ்சள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றது
முகப்பொலிவை அதிகப்படுத்தி நல்ல ஸ்கின்னை க்ளோ ஆக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இந்த 2 சைடில் இருக்குன்னா பெண்களுக்கு குளியல் பொடி மாதிரி கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்திட்டே வரும்போது நாளடைவில் அந்த முடி வளர்ச்சி நிற்கிறதோட மட்டும் இல்லை, முடி ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய தன்மையும் கஸ்தூரி மஞ்சளில் அதிகமாகவே இருக்குது. தேங்க்யூ.